ஹலோ நண்பா. சம்மர் ஸ்லாம் நைட் ஒன் நடந்து முடிஞ்சிருச்சு. த ரூலர் கிங் ஆஃப் த ரிங் ஓபா ஃபெமி பீஸ் பிராக் லெஸ்னர் முடிச்சு விட்டாரு. சிஎம் பங்க் கோடி மேட்ச் விட்டுட்டு பிராக் ஓபா மேட்ச் தான் மெயின் அவண்டா போட்டிருக்காங்கன்னா அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்னு, பிராக் ஓபா மேட்சுக்கு செம ஹைப் இருந்துச்சு. இது ஹெல் இன் எ செல் மேட்ச் வேற. இன்னொரு ரீசன், சம்மர் ஸ்லாம் பிராக்கோட ஹோம் டவுன்ல வேற நடக்குது. மேட்ச் அப்புறம் ஒருவேளை பிராக் ரிட்டையர் ஆவார்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பிராக் லெஸ்னர் என்ன பண்ணுவார்னு யாருக்குமே தெரியாது. அதனால தான் WWE அவருக்கு பிடிச்சதை பண்ணட்டுங்கிற மாதிரி விட்டுட்டாங்க போல. மேட்ச்ல தரமான மோமெண்ட்னா பிராக் ரிங்கை கிழிச்சு ஓபாவா இந்த வுட் மேட்லயே வந்துட்டு டூம் ஸ்டோன் பைல் டிரைவர் போட்டது தான். அது மட்டும் இல்லாம பின் பண்ணும்போது அண்டர்டேக்கர் மாதிரியே நாக்க வேற நீட்டுவாரு. ஆனா ஓபா அப்பயுமே கிக் அவுட் பண்ணிட்டாரு. மேட்சோட பினிஷ் வேற ஓபா ஃபெமி வந்துட்டு பாட்ச் பண்ணிட்டாரு போல. பிராக்கை தூக்கி அந்த எக்ஸ்போஸ் ஆன வுட் மேட்ல தான் வந்துட்டு போடணும். ஆனா அவர் வந்து தள்ளி போட்டுட்டாரு. இது நீங்க மேட்ச்லயே பிராக் லெஸ்னர் பண்ணதை நோட் பண்ணீங்கன்னா கூட தெரியும். பிராக் வந்துட்டு என்னடா மிஸ் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஃபேஸ் வந்துட்டு அந்த வுட் மேட்டை வந்து பார்த்து காட்டுவாரு. இந்த சம்மர் ஸ்லாம் மேட்சை இப்போ ஓபா ஜெயிச்சனால ஓபா 2 வின், பிராக் 1 வின். இந்த ரைவல்ரி இதோட முடிச்சிட்டாங்க. பிராக் இதுக்கப்புறம் பண்ண மூமெண்ட் தான் ஓபா லைஃப் லாங் வந்து மறக்கவே மாட்டாரு. ரிங்குக்குள்ள வந்து ஓபாவை ஹக் பண்றது என்ன, ஹேண்ட் ஷேக் பண்றது என்ன, அதுக்கப்புறம் மைக் வாங்கி ஓபாக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கொடுத்து ஹைப் பண்ணாரு பாருங்க. நான் பாஸ்ட், ஓபா தான் ஃபியூச்சர்னு சொல்லி பாசிங் ஆஃப் த டார்ச் மூமெண்ட்டுமே அங்கே நடந்துருச்சு. பிராக் லெஸ்னர் இந்த மாதிரி மைக்ல பேசுற ஆளே கிடையாது. ஆனால் அவர் அதை பண்ணியிருக்காருன்னா அது ஓபாக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட் தான். ஹெல் இன் எ செல் மேட்ச் இன்னுமே கொஞ்சம் வைலன்ஸ் ஜாஸ்தியாக இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. ஃபினிஷுமே இப்போ பாட்ச் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பெரிய குழப்பமே என்னன்னா, இப்போ பிராக் லெஸ்னர் ரிட்டையர் ஆகியிருக்காரா இல்லை திரும்ப வருவாரான்னு ஒரு தெளிவே இல்லாமல் முடிச்ச மாதிரி இருந்துச்சு. பிராக்கை இப்படி தோக்க வச்சுட்டே தான் இருக்க போறாங்கன்னா அது இன்ட்ரெஸ்ட்டும் கம்மி தான் பண்ண போகுது. ரெசல்மேனியாலே ஆக்சுவலாக பிராக் லெஸ்னர் ரிட்டையர் ஆனது சரியான மோமெண்ட்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் WWE இந்த ரைவல்ரி வச்சு பணம் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ பிராக் ஓபாக்குள்ள 3 மேட்ச் நடந்து முடிஞ்சது. ஆனால் இப்பயுமே பிராக்கோட ஃபியூச்சர் என்ன, ரிட்டையர் ஆகிட்டாரா வருவாரானே தெரியல. என்னோட ஒப்பீனியன், பிராக் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ் பண்ணுற ஐடியா இல்லைனா அவர் ரிட்டையர் ஆக விட்டுறதா நல்லது. சும்மா பாசிங் ஆஃப் த டார்ச் மோமெண்ட்னு பிராக் வந்து எல்லா ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் கூடயும் வந்து மேட்ச் பண்ணி தோக்க வச்சுட்டே இருந்தால் அது நமக்குமே பார்த்து வந்துட்டு போர் தான் ஆகும். ஏன்னா இந்த மேட்சே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் பிராக் தான் தோக்க போறாரு. ஓபா ஃபியூச்சர்னு அவர் தான் இந்த மேட்ச் ஜெயிக்க வைப்பாங்கன்னு. WWE ரொம்ப இப்போ ப்ரெடிக்டபிள் ஆயிருச்சு. அதுவே ஒரு மெயின் ரீசன், நிறைய ஃபேன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டே கம்மியாயிருச்சு WWE மேலே. இன்னைக்கு சம்மர் ஸ்லாம் பார்த்துட்டு பிராக் லெஸ்னர் ரிட்டையர் ஆகிட்டாரா இல்லை வருவாரான்னு உங்களுக்கு புரிஞ்சதை கமெண்ட் பண்ணுங்க. WWE புது சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பை கைஸ்.